வெல்கம் டு சஷ்டி அப்டேட் சேனல். ஒரு அக்கா தம்பி உறவு ஒரு தவறான எண்ணத்தால் ஆல்மோஸ்ட் என்ன நடந்தது தெரியுமா? அதை தெரிஞ்சுக்க வாங்க கதைக்கு போகலாம். தமிழ்ச்செல்விக்கு திருமணமாகி 9 வருடங்கள் ஆகிறது. 24 வயதில் திருமணமாகியும் பல வருடங்கள் குழந்தை இல்லாமல் அவள் 33 வயதில்தான் முதல் முறையாக கருத்தரித்தாள். அன்பான கணவன் இருந்தாலும் பல வருடங்கள் குழந்தை இல்லாத காரணத்தால் வீட்டில் அவள் மனசை புண்படுத்தும் வார்த்தைகள் அடிக்கடி கேட்டுக்கொண்டே இருந்தது. அவள் கணவர் எத்தனை முறை அவன் குடும்பத்தில் உள்ளவர்களை பேசியும் அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் அவர்கள் பேசிக்கொண்டேதான் இருந்தார்கள். அதையெல்லாம் இனிமே எப்படி பேசுறீங்க என்று பார்க்கலாம் என்றுதான் கர்ப்பமானதை சந்தோஷத்தோடு அந்த விஷயத்தை குடும்பத்தில் சொன்னாள். அதை கேட்டு எல்லோரும் சந்தோஷப்பட்டார்கள். அவளை பொக்கிஷமாக கணவன் பார்த்து கொள்ள 1 வருடத்தில் ஒரு ஆண் குழந்தையும் பிறந்தது. பெயர் சூடும் விழா அது இதுவென முதலில் சில மாதங்கள் அவளுக்கு ரொம்பவே அழகாகவும் சந்தோஷமாகவும் போனது. நல்ல வேலையில் இருந்த அவள் குழந்தையை பார்த்து கொள்ள வேண்டும் என்று அவள் கணவன் வேலையை விட சொன்னார். அவளும் ஆமா, குழந்தையை பார்த்து கொள்ள யார் இருக்கிறார் என்று தன் வேலையை விட்டுவிட்டு குழந்தையை கவனித்தாள். முதலில் எல்லாம் நல்லாதான் இருந்தது. ஆனால் போக போக வீட்டின் எல்லா பொறுப்பும் அவள் மேல் விழுந்தது. அப்போது ஒரு நாள் குழந்தைக்கு உடல் முடியாமல் போக மருத்துவமனைக்கு அழைத்து செல்ல வேண்டும் என்ற நிலைமை. அவள் கணவனுக்கு போன் செய்ய அவன் வேலையா இருக்கன் தமிழ், வேற யாராவது இருந்தா கூட்டிட்டு போ என்று போனை வைத்தார். அவளுக்கோ செம்ம கோபம். என்ன இவரு இப்படி மாறிட்டாரே என்ற கோபத்தில் அவளுடைய தம்பிக்கு போன் செய்தாள். அவள் ஹலோ டே எங்கடா இருக்க என்று கேட்க அவன் தம்பி ஆஃபீஸில் இருக்காக்கா, என்னன்னு சொல்லு என்றான். அவள் பாப்பாவுக்கு உடம்பு சரியில்லடா, ஆஸ்பத்திரி கூட்டிகிட்டு போகணும், மாமா கொஞ்சம் வேலையாக இருக்காரு, உன்னால் இப்போ வர முடியுமா என்று கேட்க சரிக்கா ஒரு அரை மணி நேரத்தில் வரவான்னு கேட்டான். அவளும் சரிடா நான் கிளம்பி இருக்கேன் என்று சொல்லிவிட்டு அவளும் கிளம்ப அவள் தம்பி வந்து இருவரையும் மருத்துவமனைக்கு அழைத்து சென்றான். டாக்டர் எல்லாம் பார்த்துவிட்டு வீட்டுக்கு கொண்டு வந்து இறக்கி விட்டு போயிட்டு வர அக்கா என்றான். அவள் உடனே உள்ளே வந்துட்டு போடா என்றாள். அவன் இல்லைக்கா நான் அப்படியே கிளம்புறேன், வேலை இருக்குன்னு சொல்ல அவளாட வாடா சாப்பிட்டு போகலான்னு சொன்னான். அவனும் உள்ளே வந்து தூங்கிய குழந்தையை படுக்கையில் கிடத்தி அவனுக்கு சாப்பாடு போட்டு கொடுத்தாள். அவனும் சாப்பிட்டு கொண்டே பேசினான். அவள் அவர் கணவன் மீது கொஞ்சம் கோபமாக இருந்தாள். அவன் தம்பி அதுக்கு நீ இப்படி எல்லாத்துக்கும் டென்ஷன் ஆகாதுக்கா, ஏதாவது அவசரம்னா என்ன கூப்பிடு, பக்கத்தில் தானே ஆஃபீஸ் இருக்கு, வரேன் என்றான். அவள் சரிடா நீ சாப்பிடு என்று சொல்லிக்கொண்டே முந்தானையை எடுத்து டேபிளில் இருந்த சாப்பாட்டை துடைத்தாள். சாப்பிட்டு விட்டு அவன் கிளம்ப குழந்தை அருகே படுத்து இவளும் கண்களை மூடினாள். 2 நாட்கள் கழித்து மீண்டும் குழந்தைக்கு காய்ச்சல் அடிக்க இம்முறை அவள் கணவனுக்கு ஃபோன் பண்ணுவதை விட்டுவிட்டு அவன் தம்பிக்கு ஃபோன் செய்தாள். அவனும் விஷயம் கேட்டு வர ஆஸ்பத்திரி சென்றார்கள். டாக்டர் மீண்டும் சில குறிப்புகள் கொடுத்து அனுப்ப போகும் வழியில் குழந்தை அழுக துவங்கியது. அவள் எவ்வளவோ சமாதானப்படுத்த முயன்றும் குழந்தை அழுகையை நிறுத்தவில்லை. அவள் வண்டியை கொஞ்சம் ஓரமாக நிறுத்திடா, ரொம்ப அழுகிறான் என்று சொல்ல அவனும் நிறுத்த ஒன்றும் இல்லடா தங்கம் என்று சொல்லிக்கொண்டே குழந்தைக்கு பசியை போக்கினாள். அந்த நாளிலிருந்து அவன் மனதில் ஒரு குழப்பமான உணர்வு உருவாக தொடங்கியது. அதன் பின்னர் அவன் அடிக்கடி சென்று அவளை பார்த்து வந்தான். அக்கா என்ற கரிசனை இருந்தாலும் அவனுள் ஒரு புதுவித ஆசையும் எட்டி பார்க்க துவங்கியது. அது தவறு என்பதை தெரிந்தும் அவன் தன்னை கட்டுப்படுத்த முடியாமல் தவித்தான். அக்கா கல்லூரி படித்த போதே அவள் பின்னால் பசங்க சுத்துறப்போ இவன் மூஞ்சிக்கெல்லாம் இப்படி சுத்துறானுங்களே என்று கிண்டல் செய்வான். ஆனால் இப்போதுதான் அவனுக்கு புரிந்தது அவள் எவ்வளவு அழகு என்று. இப்போ எல்லாம் அவளிடம் நிறைய நேரம் பேசுவான். முன்ன அவர்களுக்குள் அப்படி ஒரு பேச்சு இல்லை, என்னவென்றால் என்ன அவ்வளவுதான். ஆனால் இப்போதெல்லாம் இருவரும் மணிக்கணக்கில் அவள் கணவன் இரவு வீடு வரும் வரை அமர்ந்து பேசுவார்கள். அவன் மாமா வந்தா கூட இருந்து பேசுவான். அப்படி ஒரு நாள் சாயங்காலம் நல்ல மழை. அவன் ஆஃபீஸ் விட்டு அவளை பார்க்க வரும் வழியில் சூடாக வாழைக்காய் பஜ்ஜியும் மைசூர் போண்டாவும் வாங்கி சென்றான். இடியும் மின்னலுமாக மழை வெளுத்து வாங்கியது. அவள் சூடாக டீ போட்டு எடுத்து வர வீட்டின் பின்னால் இருந்த சிறு தோட்டத்துக்குள் அருகே இருவரும் அமர்ந்து சூடாக பஜ்ஜியையும் சட்னியையும் சுவைத்து கொண்டே டீயை பருக தமிழ் கண்களை மூடி அந்த தருணத்தை அனுபவித்தாள். அவள் முகத்தில் மெல்லிய புன்னகை. இப்பதான் நீ இப்படி சிரிக்கிறதையே பார்க்குற என்றான். அவள் நீயே ரொம்ப மாறிட்டடா, முதலையெல்லாம் எல்லாத்துக்கும் சண்டை, ஒரு உதவி கேட்டால் பண்ணவே மாட்டேன், ஆனால் இப்போ ரொம்ப சமத்தா இருக்க,
உனக்கு வரப்போகிற பொண்ணு ரொம்ப கொடுத்து வச்சுவ என்று சொல்ல அவன், ஐயோ அப்படிலாம் இல்லை, தம்பியை வச்சு கஷ்டப்படுறியேன்னு ஹெல்ப் பண்ணேன், இல்லைனா ஓ மூஞ்சிக்கு நான் ஏன் ஹெல்ப் பண்ண போகிறேன் என்று கிண்டலாக சொன்னான். அவளோ, நம்பிட்டேன், பாவம் பார்க்குற மூஞ்சியை பாரு, உண்மையா பேசு, இப்போதான் உனக்கு அக்கா பாசம் புரியுது என்றாள். அவன், அது என்னவோ உண்மைதான், இப்போல்லாம் நீ எனக்கு கொஞ்சம் வித்தியாசமாக தான் தெரியுறன்னு சொன்னான். அப்படி என்ன வித்தியாசம் என்று கேட்க அவன், அதை விட உனக்கு சொன்னா புரியாது என்று மழுப்பினான். அவள், சும்மா சொல்லுடா, அப்படி என்னதான் என் தம்பி ஃபீல் பண்ணுறான்னு பார்ப்போமே என்றாள். அவன் தயங்கி கொண்டே, கொஞ்சம் அழகாக தெரிகிற, அப்புறம் கொஞ்சம் பெரிய பொண்ணு மாதிரி தெரிகிற, நம்ம வீட்டில் இருக்கிறப்போ மெண்டலுன்னு நினைப்பேன், ஆனால் இப்போ அப்படி இல்லை, ஒரு மரியாதை கலந்த ஒரு வித்தியாசமான எண்ணம் என்றான். அவள், ஆஹா, உன்கிட்ட இப்படி ஒரு இலகிய மனம் இருக்குன்னு நினைக்கலடா, பட் எனக்கு இதை கேட்டு சந்தோஷந்தான் என்றாள். அவர்கள் பேசிக்கொண்டே இருக்க குளிரில் அவள் உடல் சிலிர்ப்பதை கண்டான். அவள் ஏதேதோ பேச அவன் காதில் ஏதும் விளங்கவில்லை. மாறாக உலகம் மெல்ல இயங்குவதைப் போல அவன் உணர்ந்தான். அந்த ஒரு சம்பவத்திற்கு பிறகு அவன் மனசு அமைதியை இழந்தது. அவன் அப்போது அவன் மடியில் விழமாட்டாளா என்ற ஆசையில் அவன் ஏங்கினான். அப்போது டேய் டேய் என்று தலையில் தட்டினாள். அவள், என்னடா காலையிலேயே கனவு காணுறியான்னு கேட்டா. அவன், ஒன்றும் இல்லைக்கா, நான் கிளம்புறேன் என்று சொல்ல அவளோ, டே மாமா வரும் வரைக்கும் இருடா, நான் தனியாக இருக்கணும் என்றாள். அவன், இல்லைக்கா, வேலை இருக்குன்னு நான் கிளம்புறேன் என்று சொல்லி கிளம்பினான். அவள் சரி என்று இருக்கையில் இருந்து எழுந்தாள். அதே சமயம் அவனும் எழுந்திருக்க இருவரும் மிக அருகருகே வந்து நிற்க நேரிட்டது. அவள் உடலில் இருந்து வந்த வாசனை அவனை மேலும் உசுப்பேற்றியது. அந்த ஒற்றை நொடியில் எல்லாவற்றையும் மறந்து ஒரு தவறான நொடி அவன் கட்டுப்பாட்டை இழந்தான். அவளுக்கு ஒன்றும் புரியவில்லை. இவனுக்கு அவசரப்பட்டு விட்டோமோ என்ற பயம். சட்டென்று திரும்பி பார்க்காமல் கிளம்பினான். அவள், டேய் என்ன ஆச்சு, டேய் டேய் என்று கத்திக்கொண்டே இருக்க அவன் திரும்பி பார்க்காமல் கிளம்பினான். அவன் போகும் வழியில் பலமுறை அவன் அக்காவிடம் இருந்து ஃபோன் வந்தது. அவன் அதை எடுக்கவில்லை. மனதில் நெருடல் மற்றும் பயம். என்ன நினைத்திருப்பாளோ என்ற கேவலமான ஒரு உணர்வு. 2 நாட்கள் அவளை பார்க்கவும் செல்லவில்லை. அவள் ஃபோனை எடுக்கவும் இல்லை. அவளுக்கும் என்ன நடக்கிறது என்பதை முழுசாக புரிந்து கொள்ள முடியாமல் குழப்பத்தில் இருந்தாள். 2 நாட்கள் கழிந்து அவளிடமிருந்து ஒரு மெசேஜ் வந்தது. டே ராகுல், என்ன ஆச்சுன்னு எனக்கு புரியல, நீ ஏன் அப்படி பண்ணன்னு எனக்கு தெரியல, ஆனால் அக்கா உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுறேன், எதுவாக இருந்தாலும் நேரில் வந்து பேசு, நான் உன்னை தப்பாக நினைக்க மாட்டேன், எனக்குன்னு கொஞ்ச நாளாக உதவியாக இருந்தது நீ மட்டும்தான், நீயும் இப்படி விலகி போகிறது கஷ்டமாக இருக்குது. அதை படித்துவிட்டு அவனுக்கும் வருத்தமாக இருந்தது. மறுநாள் காலை வேலைக்கு செல்லாமல் காலை ஒரு 11 மணியளவில் அவள் வீட்டுக்கு சென்றான். அவள் கையில் குழந்தையுடன் அவனை உள்ளே வரவேற்று காஃபி கொடுத்தாள். அவள், என்ன ஆச்சுடா சொல்லு என்று கேட்க அவன், இப்போ வேண்டாம் விடு, பிறகு பேசுகிறேன் என்றான். அவள், சும்மா சீன் போடாத சொல்லுன்னு கேட்க அவன், எனக்கு இதை எப்படி சொல்லணும்னு தெரியல தமிழ், கொஞ்ச நாளாக எல்லாமே எனக்கு தப்பு தப்பாக தோணுதுன்னு சொன்னான். நான் ஒரு நாள் உன்னை பார்த்துட்டேன். அந்த ஒரு சம்பவத்திற்கு பிறகு என் மனசு குழப்பமாக மாறிடுச்சு. அதை கேட்ட அவள் அமைதியாக இருந்தாள். அவனோ எழுந்து கிளம்பிவிட எண்ணி எழுந்தான். அவள், இப்படியே ஓடி போயிட்டா எல்லாம் சரியாகிடுமா, முதல்ல உட்காரு, என்ன பண்ணலான்னு யோசிக்கலாம். அவன் கொஞ்சம் தயங்கினான். அவள், எப்பா சாமி உட்காரு கொஞ்சம் என்று கோபமாக சொன்னாள். அவனும் அமர ஒரு அமைதி. அவங்களுக்குள் என்ன செய்வது என்று புரியவில்லை. தம்பிக்கு அவள் மேல் அப்படி ஆசை வந்ததும் அவன் தப்பாக நடந்து கொள்ளாமல் விலக முயல்வது அவன் மேல் மரியாதையை கொடுத்தாலும் அப்படி ஆசை அவனுக்கு வர தானும் ஒரு காரணம் என்ற எரிச்சலும் அவளுக்கு வந்தது. யோசித்த அவள், இங்க பாருடா, கண்டிப்பாக உனக்கு அப்படி ஆசை வர்றது தப்பு தான், ஆனால் என்னால் உன்னோட உதவி இல்லாமல் இருக்க முடியாது, நீ தான் இதை எப்படி தாண்டி வரதுன்னு யோசிக்கணும் என்றாள். அவன், ரொம்பவே முயற்சி பண்ணின, முடியலன்னு சொன்னான். அவள், உனக்கு தான் பல கேர்ள் ஃப்ரெண்ட் இருப்பாங்களே, அதெல்லாம் விட்டுட்டு என் மேலே தான் ஆசை வருமா உனக்கு என்று திட்ட அவன், அதான் எனக்கும் புரியல, உன்னை விட சூப்பர் மூஞ்சியெல்லாம் பார்த்தாச்சு, ஆனால் நான் ஏன் எப்படின்னு புரியல. அவள், என் மூஞ்ச பார்த்து தான் மயங்கனியா என்ன என்று கேட்க அவன், வெறுப்பேத்தாத தமிழ் என்றான். அவள், இப்போ உனக்கு எந்த பொண்ணும் காதலி இல்லையா? இருக்கா, அவள் பக்கத்தில் போனாலும் உன் நினப்பு தான் வருது. அட பாவி, அவள் கூட நெருக்கமாக இருக்க போவுமா? அப்போதான் ரொம்ப என்றான். அவள், டே, அப்போ அவளோட இருக்கப்போ என்னதான் நினைச்சிட்டு இருக்கியான்னு கேட்டா. அவனும் என்று சொல்ல அவள், ஐயோ கடவுளே, என்னடா இது, எனக்கு உடம்பெல்லாம் ஒரு மாறி இருக்கு,
முதல்ல நீ இப்படி இன்னொரு பொண்ணை நினச்சி வேற பொண்ணோட இருக்கிற, அதுவும் உன் காதலியோட. அவன் இங்கே பாரு, இதுக்கு தான் நான் வரமாட்டேன்னு சொன்னேன். இப்படி கூப்பிட்டு வச்சு என்னை மேலும் கஷ்டப்படுத்தாத என்றான். அவள் பண்ணுறதெல்லாம் பண்ணிட்டு பேச்சுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை என்று திட்டினாள். மீண்டும் இருவரும் அமைதியாக இருக்க அவள், இங்கே பாருடா, இதை இப்படியே மறந்துடு, பழைய மாதிரி இருக்கணும். நானும் உன் முன்னால் ஒழுங்காக இருக்கிறேன், நீயும் இந்த எண்ணத்தை அடியோட மறந்துடு என்றாள். அவன் என்று தலையாட்ட அவள் இருப்பியா இல்லையான்னு கோபமாக கேட்டாள். அவன் இருக்கேன் என்றான். அப்போது அப்படியே மெதுவாக பேசிக்கொள்ள, வரும் நாட்களில் என்னதான் அவள் முகத்துக்கு நேராக பல விஷயங்களை பேசவில்லை என்றாலும் என் மனதுக்குள் பல விஷயங்கள் நெருடிக்கொண்டே இருந்தது. என் மனசு பழைய மாதிரி அமைதியாக இருக்கலை. அவளை பார்க்கும் போதெல்லாம் என் மனசு இன்னும் குழப்பத்தில் தான் இருந்தது. மேலும் அவளும் எனக்கு முன்பு போல பேச்சு இல்லை. அவளுடன் பல பொழுது கழித்தாலும் அவை பெரிதும் அமைதியாகவும் பொது பேச்சாகவுமே இருக்க முன்பை போன்ற நெருக்கம் இல்லாததை இருவரும் உணர்ந்தோம். அந்த நேரம்தான் பாப்பாவின் முதல் பிறந்த நாள் நெருங்கியது. அதை பெரிதாக கொண்டாட வேண்டும் என்று அக்கா முடிவு செய்தாள். ஆனால் மாமாவிற்கோ வேறு ஒரு ஐடியா இருந்தது. அவர் அவருடைய குடும்பத்தோடு ஏதோ ஒரு கோவிலுக்கு செல்ல வேண்டும் என்றார். அதனால் அக்காவிற்கும் மாமாவிற்கும் மனஸ்தாபம் ஏற்பட நான் இருக்கும் நேரத்தில் அதை பற்றி புலம்பிக் கொண்டே இருப்பாள். நானும் அவரிடம் அக்காவிற்காக பரிந்து பேச, அந்த ஆள் இல்லைப்பா, என் அம்மா அந்த கோவிலுக்கு போகணும்னு சொல்லிட்டாங்க என்றார். அதற்கு மேல் ஒன்றும் செய்ய முடியவில்லை. மாமா குழந்தை பிறகு முன்னால் ரொம்பவே அக்காவை பாசமாக பார்த்து கொள்வார். ஆனால் இந்த ஒரு வருடத்தில் நிறைய மாற்றம். என்னவென்று அவளுக்கும் தெரியவில்லை. குழந்தையை பார்த்து கொள்ளும் ஆர்வத்தில் அவள் அதை பெரிதாக கண்டு கொள்ளவில்லை என்றாலும் அவளுக்குள் ஆழ் மனதில் ஒரு நெருடல் இருந்து கொண்டே இருந்தது. அன்று மறுநாள் குழந்தையின் பிறந்த நாள். இரவு 12 மணிக்கு கேக் வெட்ட வேண்டும் என்று அக்கா தயார் செய்ய நான் கேக் வாங்கி சென்றேன். ஆனால் அன்று இரவு மாமாவின் வீட்டார் அங்கு வந்து அவர்கள் இஷ்டப்படி விஷயங்களை செய்ய அக்காவுக்கு மேலும் கோபமானாள். மேலும் ஆடல் பாடல் என்று அவர்கள் அமர்க்களத்தில் அக்கா ஆர்டர் செய்து இருந்த கேக்கை யாரோ தட்டிவிட அக்காவிற்கும் மாமாவிற்கும் பெரிதாக முட்டிக்கொண்டது. அக்கா மறுநாள் கோவிலுக்கு குழந்தையை அனுப்ப மாட்டேன் என்று சண்டை போட, மாமா நீ வரவில்லை என்றால் என்ன, நாங்கள் குடும்பத்தோடு செல்கிறோம் என்று சொல்லிவிட்டார். குழந்தை அந்நேரம் புட்டிப்பாலுக்கு பழக்கப்பட்டு இருந்தபடியால் மாமா அக்கா இல்லாமலே கூட்டி செல்லலாம் என்று முடிவெடுத்தாள். அக்கா ஒரே அழுகை. அவள் கடைசி வரை மாமா அவளை விட்டு தனியாக கூட்டி செல்ல மாட்டார் என்று நம்பினாள். ஆனால் அவர் காலையில் அவளை கண்டு கொள்ளாமல் குழந்தையை தூக்கி கொண்டு குடும்பத்தோடு கிளம்பினார். நான் மட்டும் அவளோடு இருந்தேன். அவளை தேற்ற முடியல. என்ன செய்தும் வேலைக்கு ஆகவில்லை. தேம்பி தேம்பி அழுகை. முடிந்த அளவு நான் பேசி அவளை சமாதானப்படுத்தினேன். படுக்கை அறையில் முந்தைய நாள் இரவு கட்டிய சேலையுடன் அப்படியே அமர்ந்திருந்தாள். அவன் சென்று அவளுக்கு சூடான ஒரு காஃபி போட்டு கொண்டு வந்தான். அவள் மெல்ல அதை ருசித்து கொண்டே அவளை பார்த்தாள். அவன், நீ இப்போ தேவையில்லாமல் டென்ஷன் ஆகாத, பாப்பா அவங்க கூட தானே இருக்கான், ஒழுங்காக பார்த்துக்குவாங்க என்றான். அவள், என்னோட பிரச்சனை பாப்பா இல்லடா, அந்த மனுஷன்தான். என்னதான் இருந்தாலும் அவங்க முன்னால் என்னை விட்டு கொடுக்கக்கூடாது. இவர் என்னன்னா இப்படி பண்ணிட்டாரு என்றாள். அவன், அவர் மனசில் என்ன இருக்கோ விடு, சரி வருவார் என்றான். அவள், இல்லடா, இப்பெல்லாம் அவர் சரியில்லை, ரொம்ப வேற மாதிரி பண்ணுறாரு. சரி, அதெல்லாம் பிறகு பார்க்கலாம், இப்போ நீ ரிலாக்ஸ் ஆக என்று அவன் சொன்னான். அவள், எப்படி ரிலாக்ஸ் பண்ண சொல்கிற? எங்களுக்குள்ள என்னெல்லாம் நடக்குதுன்னு தெரியுமா? அவர் என்னை இப்பெல்லாம் நெருங்கிறது கூட இல்லை. அப்படி என்ன பிரச்சனை இருந்தாலும் என்கிட்ட பேசணும், அதையும் பண்ண மாட்டேங்கிறாரு என்று புலம்பினாள். அவனுக்கு அதை கேட்க கேட்க அக்காவின் கஷ்டம் புரிந்தது. அவள் எவ்வளவு மன உளைச்சலில் இருக்கிறாள் என்பதை புரிந்து கொண்டான். அவனுக்கு என்ன செய்வது என்று புரியவில்லை. அமைதியாக அவள் முகத்தை பார்த்தான். அப்போது அவளும் அவனையே சற்று பார்த்தாள். ஒரு சில வினாடிகள் அமைதியாக இருக்க அங்கு ஏதோ ஒருவித பதற்றம் நீண்டது. என்று அவள் எழுது சென்று அங்கே இருந்த நிலை கண்ணாடியின் முன்னே நின்று முகத்தை துடைத்தாள். அவன் அக்கா அந்த நிலை கண்ணாடியில் முன்னே நிற்பதை பார்த்ததும் அடுத்து என்ன செய்வது என்று யோசித்தான். அவள் ஒரு அழகிய நீலவண்ண சில்க் சேலை கட்டியிருந்தாள். அவள் ஸ்ட்ரெயிட்டனிங் செய்த கூந்தலை பின்னே தள்ளி கண்களில் இருந்த கண்ணீரை கண்ணாடியை பார்த்து துடைத்து கொண்டே இருந்தாள். அப்பொழுது அவன் எழுந்து அவள் அருகே சென்றான். அவன் வருவது தெரிந்தும் அவள் அமைதியாக அவள் வேலையை பார்த்தாள். அவன் பின்னே வந்து நின்றான். பின்னே நின்று அவன் சற்று அவளை நெருங்கினான். அவளுக்கு இதயம் படபடவென அடித்தது. அவன் அவள் கழுத்து அருகே நெருங்கி யாருடன் பாதுகாப்பாக உணர்கிறோமோ
அவர்களுடன் கூடுவதே சிறந்த சந்தோஷம் என்றான். அவள் அருகே நெருங்கி பேச முயன்ற அந்த நொடியிலேயே அவள் திடீரென்று திரும்பி அவள் கன்னத்தில் ஒரு அறை விட்டாள். நான் உன் அக்கா, உனக்கு இன்னொரு அம்மா மாதிரி. அந்த ஒரு வார்த்தை அவன் மனசில் சத்தமாக ஒலிச்சது. தவறான எண்ணம் வரலாம், ஆனால் அதை கட்டுப்படுத்துறது தான் மனுஷன். உறவுகளுக்கு ஒரு வரம்பு இருக்கு, அதை தாண்டினா வாழ்க்கையே நாசமாக போயிடும். இந்த வார்த்தைகள் அவன் மனதுக்குள் அடித்தது. அவன் தலை குனிந்து நின்றான். அவன் தவறு அவனுக்கு புரிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் அவன் மெல்ல மெல்ல தன்னை மாற்றிக்கொண்டான். ஒரு நல்ல தம்பி மாதிரி, ஒரு பொறுப்பான மனிதன் மாதிரி. உறவுகளுக்கும் வரம்பு இருக்கு. கட்டுப்பாடுதான் மனிதனை காப்பாற்றும். ஒரு தவறான எண்ணம் வாழ்க்கையை அழிக்கலாம். அதை கட்டுப்படுத்தும் ஒரு முடிவு வாழ்க்கையை காப்பாற்றும். இந்த மாதிரி உண்மையான கதைகளை கேட்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. மீண்டும் இன்னொரு கதையில் பார்க்கலாம்.